ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அப்பு ஆரி கிரியேஷன். அப்பு ஆரி கிரியேஷனில் டுடே சில்க் த்ரெட்டை பற்றி பார்க்கலாம். சில்க் த்ரெட்டில் எப்படி செயின் ஸ்டிச் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி நான் எடுத்திருக்கிற சில்க் த்ரெட் வந்து பெல் பிராண்ட் எடுத்திருக்கேன் நான். இதில் டபுள் பெல்லுன்னு சொல்லிட்டு வரும். இந்த ஸ்பெல்லிங்கில் டபுள் பெல்லுன்னு போட்டு வரும். இது வந்து பெல் பிராண்ட். இதுவும் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். டபுள் பெல் இதோட இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் சன்செட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குது. அதுவும் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ சில்க் த்ரெட்டில் ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பீட்ஸ். இப்போ ஒரு பீட்ஸ் ஒர்க் நம்ம பண்ணுறோம். ஒரு சில்க் த்ரெட் ஒர்க்கு ஒரு ப்ளவுஸுக்கு பண்ணுறோம்னாக்கா பீட்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு காஸ்ட் வந்து அதிகமாகும். ஆனால் நம்ம இந்த சில்க் த்ரெட்டை வச்சு பண்ணும்பொழுது நம்மளுக்கு காஸ்ட்டும் ரொம்ப கம்மியாகும். அதே மாதிரி லுக்கிங்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இப்போ வந்து பேசிக்லேருந்து பேசிக் ஃபுல்லாகவே சில்க் த்ரெட்டு தான் அதிகமான ஸ்டிச்சஸ் வந்து நம்ம பார்ப்போம். சில்க் த்ரெட்டில் மட்டும்தான் அதிகமான ஸ்டிச்சஸ் இருக்கும் இதில் பேசிக் லெவலில். நார்மல் செயின் ஸ்டிச்சிலேருந்து 3D எம்போஸ்டு ஒர்க்கு, பல்லக் டிசைன் எல்லா ஸ்டிச்சஸுக்குமே வந்து நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணலாம். சில்க் த்ரெட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இல்லை. என்ன ரீசனா, சில்க் த்ரெட்டில் வந்து நம்ம பீட்ஸ் வந்து போட மாட்டோம். இப்போ ஜரியில் வந்து பீட்ஸ் போட்டு டிசைன் ஸ்டிச்சஸ் பார்க்கலாம். அதை விட்டால் சில்க் த்ரெட்டில் பார்ப்போம். ஆனால் சில்க் த்ரெட்டில் வந்து பீட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. சில்க் த்ரெட்னா சில்க் த்ரெட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஒர்க்குமே சில்க் த்ரெட்டில் பார்க்கலாம். எனக்கு வந்து பர்சனலாக வந்து எனக்கு சில்க் த்ரெட்டில் பண்ணுற ஒர்க் வந்து ரொம்ப பிடிக்கும். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு வீடியோவில் பார்க்குறத விட நம்ம நேரில் ஒரு சில்க் த்ரெட்டில் பண்ண ப்ளவுஸை ஒர்க் பண்ணி போடும்பொழுது அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஜரியில் பார்த்துட்டோம் எல்லாமே. ஜரியில் செயின் ஸ்டிச்சு, ஷேப்ஸு, எண்ணாட்டு எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ ஜரியில் பண்ணுறத விட ஜரியில் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்துட்டுருக்கும். ஆனால் சில்க் த்ரெட்டில் கொஞ்சம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து நல்லா வரும். இந்த பெல் பிராண்ட் வந்து கவர் இப்படி தான் இருக்கும். நம்ம எப்போவுமே சில்க் த்ரெட்டு நம்ம பிரிக்கிறோம்னாக்கா இந்த கவரை ரோல் பண்ணிவிட்டு இப்படி சொருகிடணும். ரீசன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறீங்க, இதே கலரில் வந்து இப்போ நூல் தீந்து போச்சு அப்படின்னாக்கா நம்ம இதில் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஷேட் நம்பர்னு சொல்லிட்டு இருக்கா, இந்த ஷேட் நம்பரை கொடுத்தோம்னாக்கா கடையில் இதே சேம் கலர் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து வாய் வழியாக போயிட்டு எனக்கு ரெட் கலர் த்ரெட் வேணும், சில்க் த்ரெட் வேணும்னு சொன்னாக்கா ஒரே ஷேட்டில் கிடைக்காது. அதனால் எப்போவுமே வந்து நூலை விட்டு கவரை பிரிக்கிறீங்கனாக்கா இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இது உள்ள சொறி வச்சுருங்க. இது நூல் தீந்து போகிற வரைக்குமே எப்போவுமே விழாது. நம்மளாம் எடுக்கிற வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். சரிங்களா? இப்போ வாங்க நம்ம செயின் ஸ்டிச் எப்படி போடலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு 2 த்ரெட் எப்போவுமே தேவைப்படும். எப்போவுமே ஒரு சில்க் த்ரெட்டு ஒரு கலராக வாங்க முடியாது. ஒரு நூல் கண்டாக வாங்க முடியாது. 2 செட்டாக தான் வாங்க முடியும். 2 செட்டாக தான் வாங்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சிங்கிளாக வாங்கிட்டேன் அப்படின்னா, இப்போ டெய்லரிங் தெரிஞ்சவங்க வந்து பாபின் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து நம்ம சுற்றிக்கிட்டு டபுள் ஸ்டாண்ட்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். எப்பவுமே சில்க் த்ரெட் வந்து சிங்கிள் ஸ்டாண்ட்ஸில் வராது. சரிங்களா? டபுள் ஸ்டாண்ட்ஸால் தான் யூஸ் பண்ண முடியும். சரி வாங்க எப்படி எப்படி லாக் போட்டுட்டு எப்படி ஸ்டிச் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போது சில்க் த்ரெட்டில் நம்ம லாக் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், சில்க் த்ரெட் அப்படி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 நாட்டு கையால் இப்படி போட்டுட்டு சீயிங் த்ரெட்டுக்கு இப்படி பண்ணுவோம் இல்லையா, நம்ம இப்படி ஒரு லாக் போடுவோம்ல. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 டைம்ஸ் வந்து கையால் இப்படி போட்டுக்கோங்க. இப்படி போட்டுட்டு ஒரு 3 டைம்ஸ் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி பண்ணுங்க. சரிங்களா? நம்ம சீயிங் த்ரெட்டு சும்மா எதனா தைக்கிறப்போ இப்படி பண்ணுவோம். இந்த ஸ்டிச்சஸ் பார்த்துருப்பீங்க. இந்த லாக் எப்படி போடணும்னு உங்களுக்கு தெரியும். சரிங்களா? சில்க் த்ரெட்டை வந்து ரொம்ப அழுத்தி பிடிச்சி ஹேண்டில் பண்ணக்கூடாது. ஸ்மூத்தாக பண்ணணும். இது மேலே வந்து ஒரு ஷைன் தெரியும். தெரியுதுங்களா? இந்த ஷைன் வந்து நம்ம அழுத்தி பிடிச்சி நம்ம அப்படி போடும்பொழுது என்ன ஆகுனாக்கா இந்த ஷைன் வந்து போயிடும், பிசிறு தட்டும். ஸோ இதை ஹேண்டில் பண்ணும்பொழுது ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டிச்சஸ் போடும்பொழுது நம்ம இப்போ செயின் ஸ்டிச் போடும்பொழுது இப்படி பிடிச்சி இழுக்கும்போது வேகமாக பிடிச்சி இழுக்கக்கூடாது, பிசிறு தட்டும். எப்போவுமே நம்ம செயின் ஸ்டிச் வந்து சில்க் த்ரெட்டில் போடுறோம், எப்படி நல்லா போடுறோன்னு தெரிஞ்சுக்கலான்னாக்கா ஷைன் வந்து எப்படி சொல்கிறது, நல்லா ஷைனிங்காக தெரியும் த்ரெட்டு வந்து நம்ம செயின் ஸ்டிச் போடும்பொழுது. நெக்ஸ்ட்டு வந்து கேஃப் தெரியும். இப்போது சில்க் த்ரெட்டில் ஜரியில் போடும்பொழுது ஒரு கேஃப் தெரியுதுங்க இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் ஒரு கேஃப் தெரியுதுல்ல, அதே சேம் வந்து த்ரெட்லேயும் கொஞ்சம் தெரியும், ரொம்ப தெரியாது, லைட்டாக தெரியும். சரிங்களா? அப்போ தான் நம்ம வந்து சில்க் த்ரெட்டை வந்து கரெக்டாக ப்ராப்பராக போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போது செயின் ஸ்டிச் போடலாம் வாங்க.
நம்ம ஜரியில் எப்படி போட்டோமோ அதே சேம் மெத்தட் தான். த்ரெட்டை வந்து வெளியில் எடுத்துக்கிட்டோம். இப்படி பிடிச்சி இப்படி இழுத்திங்கனாக்கா 2ஆக வரும். இது 2 ஸ்டிச்சுமே இப்படி பிடிச்சி இப்படி விட்டுடணும். இப்போ நம்ம சில்க் த்ரெட்டில் எப்படி பண்ணமோ அதே சேம் தான். அதில் சிங்கிளாக பண்ணுவோம், இதில் வந்து டபுளாக பண்ணுறோம். சரிங்களா? இப்போது ஆப்போசிட்டில் ஒரு லாக். சரிங்களா? பாருங்கள், ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறேன். டைட்டாக பிடிச்சி இழுக்கக்கூடாது. சரிங்களா? செயின் ஸ்டிச் நம்ம நார்மலாக போடுவோம் இல்லையா, இப்போ பாருங்கள் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் வச்சுருக்கேன். சில்க் த்ரெட் வந்து எங்கேயுமே நம்ம சிங்கிளாக யூஸ் பண்ண மாட்டோம். எல்லாமே டபுள் ஸ்டாண்ட்ஸாக தான் வரும். சரிங்களா? சரிங்களா? இப்போ இதில் எண்ணாட்டு வந்து நம்ம ஜரியில் போட்டோம் இல்லைங்களா, அதே சேம் தான். இப்போ 2 ஸ்டாண்ட்ஸாக இருக்குது. இதை அப்படியே இப்படி பிடிச்சிக்கோங்க. சரிங்களா? இப்போது இது உள்ளே விட்டு தான் நம்ம லாக் போடுவோம். இப்போது இந்த லூப் வழியாக அடியிலேருந்து ஒரு சின்ன செயின் ஸ்டிச் எடுப்போமா? சரிங்களா? எடுத்தாச்சா? நெக்ஸ்ட்டு அடியில் இருக்கிற லூப்பை போய் எடுத்துகிட்டு வருவோம் இல்லையா? ஓகேங்களா? திரும்ப ஒன்ஸ் பார்க்கலாம் வாங்க. நம்ம ஜரி த்ரெட்டை எப்படி யூஸ் பண்ணமோ அதே சேம் மெத்தட் தான். அதில் சிங்கிளாக யூஸ் பண்ணுவோம், இதில் டபுளாக யூஸ் பண்ணுறோம். இப்போது ஆப்போசிட்டில் ஒரு லாக் வச்சுட்டு மெதுவாக இழுக்கிறேன். சரிங்களா? ரொம்ப ஹார்ஷாக ஹேண்டில் பண்ணக்கூடாது. இப்போது பிகினர்ஸ் வந்து இதில் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கனாக்கா, இப்போது நம்ம இந்த மாதிரி போடுறோம் இல்லையா, இப்படி போடும்பொழுது சிங்கிள் த்ரெட்டாக வந்துடும். இங்கே பாருங்கள். சரிங்களா? இப்படி வந்துடும். இப்படி போடுவாங்க. அப்படி போடக்கூடாது. டபுள் ஸ்டாண்ட்ஸாக வரணும் எப்போவுமே. சரிங்களா? இப்போது இதில் என்ன ஹோம்ஒர்க்னா, இந்த ஹேங்கிள் பாக்ஸும் இந்த ஸ்கொயரல் மாதிரி பண்ணியிருக்கோம் இல்லையா, இது 2ம் சில்க் த்ரெட்டில் எனக்கு பண்ணி காட்டணும். அதே சேம் தான். ஜரியில் ஆப்போசிட்டில் லாக் வச்சு திரும்புறது எல்லாமே சேம் தான் சில்க் த்ரெட்லேயும். சரிங்களா? இந்த சில்க் த்ரெட்டில் இந்த ஆங்கிள் பாக்ஸும் இந்த ரவுண்டும் போடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பூ டிசைன் வரைஞ்சி காட்டணும். இப்போது நான் ஒரு ஃப்ளவர் வரைஞ்சிருக்கேன். சும்மா ஓனாக தான் வரைஞ்சிருக்கேன். இதில் எப்படி சில்க் த்ரெட்டில் எப்படி செயின் ஸ்டிச் போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் ஷேப்ஸ் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலே இது ஈஸி. சரிங்களா? பாருங்கள், இப்போ ஃப்ளவர் ஃபில் பண்ணிக்கலாம். சாரி, செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ வந்து பிகினர்ஸில் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கனாக்கா, வேகமாக பிடிச்சி இழுக்கும்போது இந்த செயின் ஸ்டிச் வந்து ஒரு பக்கமாக போன மாதிரி இருக்கும். அடியில் மட்டும் அப்படியே தெரியும். நம்ம எப்படி கிளாத்தை இழுத்து பண்ணுறது வந்து அடியில் அப்படியே துணியை பார்க்கும்போதே தெரியும். அதே மாதிரி சுருக்கு விழும். சரிங்களா? கிளாத் வந்து நல்லா டைட்டாக இருக்கணும்.
இந்த மாதிரி பூ டிசைன் வந்து இதழ் வந்து சொல்லுவோம் இல்லையா, இந்த இதழ் வந்து 1, 2 சேமாக இருக்கும் பொழுது ஒட்டிகிட்டு இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி இருக்கும் பொழுது இங்கே நம்ம எண்ணாட் போட்டுட்டு, சரிங்களா, எண்ணாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த இதழ்லேருந்து நம்ம அந்த இதழில் இந்த செயின் ஸ்டிச் நடுவில் இருந்து நம்ம எடுக்கணும். சரிங்களா, இப்போ இந்த செயின் ஸ்டிச் இருக்கா, இந்த செயின் ஸ்டிச்சு சென்டர்லேருந்து இந்த த்ரெட்டை எடுக்கணும். இப்போது இந்த மாதிரி கர்வ்லாம் வரும்பொழுது நம்ம வந்து கை வந்து அது வாட்டத்துக்கு இப்படி திருப்பக்கூடாது. சரிங்களா, ஒன்லி நீடில் மட்டும்தான் ரொட்டேட் ஆகணும். அந்த ஆங்கிளுக்கு கை வந்து ரொட்டேட் ஆகக்கூடாது. அதே மாதிரி ஃப்ரேமை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி வந்து வளைச்சி பண்ணக்கூடாது. இப்போ இந்த பொசிஷனில் உட்காருன்னா இதே பொசிஷனில் என்னோட கை மட்டும் தான் போய் வளையணுமே தவிர ஸ்டாண்ட் அப்படி திருப்பறது, அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிறது, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நம்ம ஆரி ஒர்க் பண்ணுறோம்னாக்கா உட்கார்ந்த இடத்துல இருந்தே தான் நம்ம கை மட்டும்தான் நீடில் மட்டும்தான் ரொட்டேட் ஆகணுமே தவிர ஸ்டாண்டை திருப்புற வேலை வச்சுக்கூடாது. சரிங்களா, ஒன்லி நீடில் மட்டும்தான் ரொட்டேட் ஆகணும். இப்போ இந்த மாதிரி பிளேஸில் டர்ன்லாம் வரும்பொழுது பிடிச்சி இந்த மாதிரி இழுத்தோம்னாக்கா ஒரு மாதிரி சுருக்கு விழும். எப்போவுமே துணி சில்க் த்ரெட் எது யூஸ் பண்ணாலுமே சரி, துணி வந்து சுருக்கு இல்லாமல் நல்லா நீவி விட்டுக்கிட்டு கிளாத் வந்து லைட்டாக லூஸ் இருக்கக்கூடாது, ஃபிட்டிங்காக இருக்கணும். சரிங்களா, லாஸ்ட்டாக முடிக்கும் பொழுது சில்க் த்ரெட் வந்து கொஞ்சம் பழகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். போக போக நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக வந்துடும். சரிங்களா, சரிங்களா, இப்போ வந்து நம்ம ஃப்ளவர் போட்டு முடிச்சிட்டோம். இதில் ஹோம்ஒர்க் வந்து இந்த ஆங்கிள் பாக்ஸும் இந்த ஸ்கொயரல் மட்டும் நம்ம இது 2 போட்டுட்டு ஏதாச்சும் ஃப்ளவர் இந்த மாதிரி ஒரு 3 ஃப்ளவர் வரைஞ்சி இந்த மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒரு 2-3 டேஸ் வந்து கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் சில்க் த்ரெட் வந்து வரும். இல்லைனா சில்க் த்ரெட்டை வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, தேங்க்யூ, பாய்.